அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் இன்றைய சூழ்நிலையில நம்ம கரூர் சம்பவத்தை தவிர்த்துட்டு நம்ம பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம். இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டு சூழல்ல தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில ஒரு 41 உயிர்களை பறி கொடுத்துட்டு அந்த சம்பவத்தை சுத்தியே ஒரு அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, அரசியல் பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு, விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றது இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டான தமிழகத்துக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியா தான் நான் பாக்குறேன். ஆதவர்ஜுனா பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஆதவர்ஜுனா யாரு, அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது தாவேகா தலைவர் விஜய்க்கு என்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன்றது கரெக்டா உங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இப்போ ஆதவர்ஜுனா திமுகல இருந்து வேலை செய்யறாரு. ஒரு தேர்தல் முடிஞ்ச பின்னாடி அங்கிருந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அண்ணன் திருமாவளவன்கிட்ட போய் பார்த்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஒரு பெரிய கட்சி பதவியில பொறுப்புல சேர்றாரு. சேர்ந்துட்டதுல காசை தனியா இறைச்சு ஒரு மாநாடு போடுறாரு. திருமாவளவன் அவர்களுக்கும் பரவாயில்லையே, இந்த பையன் நல்ல ஒரு உணர்வோட இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா ஆதவர்ஜுனாவோட உண்மை முகம் வெளியே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருமாவளவன் சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சியான திமுகவுக்கு எதிராகவே அவர் செயல்படுறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு, பத்திரிகைகள்ல செய்தி கொடுக்குறாரு, பேட்டிகள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துல இந்த பையனை நம்ம கூட வச்சிருந்தோம்னா நம்மளோட அரசியலுக்கு, நம்மளோட நற்பெயருக்கு, நம்மளோட கூட்டணி சார்ந்த அரசியலுக்கு கண்டிப்பா அது ஒரு பெரிய பேரிழப்பா மாறும். அதனால பையனை எப்படியாவது நம்ம கழட்டி விட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து ஆதவர்ஜுனாவை கட்சியில இருந்து நீக்கிறாரு. அதை ஏன் நீக்கினாரு, எதுக்காக நீக்கினாரு, அதை ஒட்டி நடந்த அந்த புத்தக வெளியீட்டு விழா அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அரசியல் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் கட்சியை லான்ச் பண்றாரு. அந்த லான்ச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஆதவர்ஜுனா உள்ள வர்றாரு. உள்ள வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே தனக்கானதா எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆனந்த் அவர்கள் தான், அதாவது தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் தான் எல்லா விதமான வழிகாட்டுதல்கள், நடவடிக்கைகள், கட்சி நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே ஆனந்த் அவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஆதவர்ஜுனா கைக்கு போகுது. இன்னொருத்தர் ஜானா ரகேசாமி. ஸோ அவரை பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல பேசுவோம். இந்த வீடியோ முழுக்க நம்ம ஆதவர்ஜுனா பத்தி தான் பேசுவோம். இந்த ஆதவர்ஜுனா வந்த பின்னாடி விஜயோட நடவடிக்கைகளா இருக்கட்டும், விஜயோட அறிக்கைகளா இருக்கட்டும், விஜயோட மேடை பேச்சுகளா இருக்கட்டும், இப்ப வரைக்கும் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு வீடியோ போட்டிருக்காரு இல்லையா கரூர் சம்பவத்தை பத்தி, அந்த வீடியோ வரைக்கும் திமுகவையும் திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்களையும் நேரடியா திட்டணும் அப்படின்ற அந்த ஒரே ஒரு அஜெண்டா மட்டும்தான் விஜய்க்கு கற்பிக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. யார் மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆதவர்ஜுனா மூலமா. ஆதவர்ஜுனாக்கு ஒரு பொது பேர் உண்டு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அரசியல் தரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு ட்ரெண்ட். நம்ம வட மாநிலத்துல இருந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா, சோ அவர் மாதிரி இவங்க ஒரு அரசியல் கட்சிக்கு போவாங்க. அந்த அரசியல் கட்சி எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கும் அப்படின்ற இந்த வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் அரசியல் புரோக்கர்கள்னு சொன்னேன். இந்த வியூக வகுப்பாளர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில தாவேக்குள்ள வந்துடுறாரு. சரி, இவரை நம்ம கூடவே வச்சிருந்தோம்னா 2024ல 2026ல நம்ம தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு கணக்கு போட்டுட்டு இப்போ வரைக்கும் இருக்காரு. இதுக்கப்புறம் மாற்றங்கள் வரணும். அந்த வியூக வகுப்பாளரா
ஆதவர்ஜுனா தன்னோட பணியை வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து தப்பா வந்து வழி நடத்துறது, கைட் பண்றது. விஜய் கிட்ட அரசியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத எதையுமே வந்து விஜய் கிட்ட நேரடியா கொண்டு போறது கிடையாது. விஜய் கிட்ட கொண்டு போறது எல்லாமே திமுக காரன் உங்களை எப்படி திட்டினான், சீமான் அண்ணா உங்களை எப்படி திட்டினாரு, ஸ்டாலின் வந்து உங்களை என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ஸ்டாலினை எப்படி திட்டணும், நீங்க திமுக காரங்களை எப்படி திட்டணும், நீங்க சீமான் அண்ணனை எப்படி திட்டணும், உங்களை யார் திட்டுறா அவங்களுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ணணும். அதை தாண்டி இன்றைக்கு வர அந்த ரசிகர்கள் படை இருக்கு இல்லையா, பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தை வந்து எப்படி அவங்க அவங்க அந்த வாழ்க வாழ்கன்னு கத்த விட்டே வேடிக்கை பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா விஜய்க்குள்ள புகுத்தி இன்னைக்கு விஜய் கூட அதுதான் அரசியல்ன்ற நம்பிக்கிட்டு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் தான் இருக்கிறே தவிர கொஞ்சம் கூட அரசியல்னா என்ன, தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன தேவை, இந்த அரசாங்கம் எதுல எல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசாம, ஒரு மாற்று அரசியலை பத்தி பேசாம டைரக்டா சிஎம் அவர்களை பத்தி தாக்கி பேசுறது, சவால் விட்டு பேசுறது, அங்கிள்னு சொல்றது, சார்னு சொல்றது. அப்படி சொல்லும் போது அவங்க கட்சிக்கார இளைஞர்கள் இருக்காங்களே, அதாவது ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களும் இந்த உணர்ச்சி வசப்படுவாங்க நேரடியா. அப்ப நம்ம தலைவர் வந்து சிஎம் ஸ்டாலின் வந்து திட்டுறாரு, நம்மளும் சிஎம் ஸ்டாலின் தான் திட்டுவோம். எதுக்கு திட்டணும், தலைவர் எதுக்கு திட்டுறாரு தெரியாது, நம்ம எதுக்கு திட்டுறோம் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வந்து ரொம்ப அழகா வந்து இன்ச் பை இன்ச்சா வளர்த்து வச்சிருக்காரு ஆதவர்ஜுனா தாவேக்கால இருந்து. இப்போ இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமா ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட் கொஞ்ச நேரத்துல வந்து டெலிட் பண்ணிடுறாங்க. என்ன ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தான் படிச்சேன். நேபாளத்தையும் இலங்கையையும் வந்து கம்பேர் பண்றாரு. தமிழ்நாட்டுல வந்து புரட்சி வெடிக்கணும், இந்த இளைஞர்களை வந்து ஜென்சி தலைமுறையை வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, அவங்க நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து காலி பண்ணிடுவாங்க, ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு சம்பந்தமே இல்லாம. என்ன சொல்ல வரீங்க, தமிழ்நாட்டுல புரட்சி எதுக்கு வெடிக்கணும், அரசியல் மாற்றம் வரணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மாற்று அரசியல் வேணும், மக்கள் நலம் காக்கிற அரசியல் வேணும், அரசியல் கட்சி தலைவர்கள் வேணும், அரசியல் கட்சி தலைமை வேணும். அதுல தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்து விருப்பத்தோட தான் இருக்காங்க. இந்த கட்சி அந்த கட்சி இல்லாம எல்லா கட்சியிலுமே அந்த மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதுல எந்த வித மாற்ற கருத்தும் கிடையாது. அது புரட்சியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. புரட்சிங்கிறது தேர்தல் புரட்சி தான். மக்களாட்சியில புரட்சிங்கிறது தேர்தல் புரட்சி தான். என்னோட தனிப்பட்ட அரசியல் மாற்றத்தை விரும்புற ஒரு எழுச்சியை வந்து நான் வந்து வாக்குப்பதிவு அன்னைக்கு காமிப்பேன். அதுதான் வந்து புரட்சி. ஆனா இந்த ஆதவர்ஜுனா என்ன பண்றாருன்னா, புரட்சி வெடிக்கும், தீயா பரவும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளத்தையும் இலங்கையும் வந்து கம்பேர் பண்றாரு. நேபாளத்துல என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அரச வந்து அதாவது அரசியல் வந்து எதிர்க்கலாம், ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதமரையோ முதலமைச்சரையோ வந்து எதிர்க்கலாம். இந்த அரசு நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத்தை அழிச்சுட்டாங்க. எந்த டேட்டாவுமே கிடையாது நேபாளத்துல, எல்லாமே எரிக்கப்பட்டுருச்சு. அரசு சொத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அதை திரும்ப ரீபில்ட் பண்றது யாரு, அதை திரும்ப உருவாக்குறது யாரு, அதற்கான செலவுகள் எங்க இருந்து வரும்? திரும்பவும் மக்கள்கிட்ட வரிப்பணம் போட்டுதான் அதற்கான கட்டமைப்புகளை வந்து உருவாக்கணும். இதுதான் புரட்சி வந்து தவறா பயன்படுத்தப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள். திரும்ப அவங்க கல்வி, சுகாதாரம், மருத்துவம், வேலை வாய்ப்புகள், தொழில் எல்லாத்தையுமே வந்து புதுசா உருவாக்கணும், புதுசா கட்டமைக்கணும். எல்லாமே அங்க அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா நினைக்கிறாரு. இது தமிழ்நாட்டுல ஒருபோதும் நடக்காது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் வந்து அந்த ட்வீட்டை வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அவரே டெலீட் பண்ணது. அத ட்வீட்டை பார்த்தோன்னே நமக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, இவனை ஏன் உள்ள பிடிச்சு போடாம இன்னும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுற யூடியூபர்கள்,
அப்புறம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுற யூடியூபர்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்க இல்லையா, அவங்களே பண்ணும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே வந்து நாசமாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆதவ் அர்ஜுனாவை ஏன் அரெஸ்ட் பண்ணாம இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு காலையில யோசிச்சேன். சாயங்காலம் பாத்தீங்கன்னா அதுக்கான செய்திகளாம் வந்துருச்சு. அவர் மேல 5 பிரிவுகள் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அவர் அரெஸ்ட் ஆயிருப்பாரு. அரெஸ்ட் ஆயிருக்கிறதோட அதாவது தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கிற வழக்குல வந்து பிரிவுல வந்து அவரை வந்து நிரந்தரமா ஜெயில போட்டுருங்க. நிரந்தரமா ஜெயில போட்டாங்கன்னா 2 நல்லது நடக்கும். ஒண்ணு, தாவேகா தலைவர் வந்து அவருக்கு புதிய ஒரு சிந்தனைகள் வரும். ஒண்ணு, தன்னை அவரை யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. இல்லைன்னா இந்த ஆதவ அர்ஜுனா இடத்துல வந்து ஒரு நல்ல அரசியல் ஆலோசகர் வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது, தாவேகாவோட தொண்டர்கள் இருக்காங்களே, இப்போ வரைக்கும் அவங்க ரசிகர்கள், இந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து தொண்டர்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த 2 வாய்ப்புமே, அந்த 2 வாய்ப்புக்காகவே இவரை வந்து நிரந்தரமா ஜெயில போடணும் அப்படின்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? அரசியல் ஆலோசகர்னு சொல்றாங்க, வியூக வகுப்பாளர்கள் சொல்றாங்க. எதுக்காக வியூக வகுப்பாளர்கள் சொல்றாங்க அப்படின்னா, தேர்தலில் எப்படி வெற்றி அடைவது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மக்களுக்கு நல்லது செய்யறத பத்தி வியூகம் கிடையாது. மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுன்றத பத்தி நீ வந்து அரசியல் ஆலோசகரா உன் வேலை கிடையாது. அதை பத்தி சொல்றதுக்கு உன் வேலை கிடையாது. எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும், எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்க முடியும்? மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கி அது மூலமா ஓட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா கள்ள ஓட்டு போடலாம், பணத்தை வாரி இறைச்சு பண்ணலாம். 2வது 3வது வந்து வேற மாதிரியும் பண்ணலாம். இதுக்கு எதுக்கு வியூக வகுப்பாளர்? அவனுக்கு எதுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்கள்? இது எந்த கட்சி வச்சிருந்தாலும் அந்த கட்சி வந்து உருப்படாது அப்படின்றதுக்கு தாவேகா வந்து ஒரு இப்போதைக்கு இருக்க ஒரு உதாரணம். இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கட்சிகளும் அதுக்கு இது வந்து பொருந்தும். அதனாலதான் அவங்க எல்லாம் அவரை வந்து கழட்டி விட்டாங்க. தாவேகா தலைவர் விஜய்க்கு இந்த வீடியோ மூலமா, இந்த வீடியோ கண்டிப்பா அவர் பார்க்க போறது கிடையாது. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் வந்து யாராவது ஒருத்தங்க 2 பேர் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல யாராவது டிவிக்கேல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா இருக்கிற வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் உருப்படாது. தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க விட மாட்டாரு. ஆதவ அர்ஜுனோட வேலையை என்ன அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு கட்சியில இருந்து கொண்டு அந்த கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சு அது அந்த கட்சி தலைமைக்கு தெரிய வரும்போது அவரே கட்சியில இருந்து வெளில போயிருவாரு. இதுதான் அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு விஷயம். இப்போ தாவேகா இருக்காரு, தாவேகாவுக்கு எதிராக வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து விஜய்க்கு வந்து நல்லா தெரிய வரும்போது, வெட்ட வெளிச்சமா தெரிய வரும்போது அவரு அங்க இருந்து வெளியில போயிருவாரு. இது நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. ஆதவ அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே ஒரு ஆபத்தான ஒரு நபர். இந்த மாதிரி நபர்கள் இருந்தா தமிழ்நாடு வந்து நம்ம என்னதான் படிப்புலையும் வேலை வாய்ப்புலையும் தொழிலையும் எங்கெங்கயோ போய்கிட்டு இருந்தாலும் அப்படியே முட்டி மேல வந்து நம்ம வந்து பெரிய பெரிய இடங்களுக்கு போய்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் வந்து தன்னோட சுய லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரே ஆயுதம் வந்து ஒரு அரசியல் கட்சி, அப்புறம் சோசியல் மீடியா. இது 2ஐயும் வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற வேலை பேராபத்தான வேலை. அந்த பேராபத்துல இருந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா வந்து இவங்களோட கருத்துக்கள், இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமா பகுத்து ஆராய்ந்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு இவன் இந்த கட்சியில இருப்பான், அடுத்த கட்சிக்கு போவான், அது அவங்களோட வேலை, அவன் முடிஞ்சு போச்சு. நம்மளோட வாழ்வாதாரத்தையும் நம்மளோட வாழ்க்கையையும் நம்மளோட கல்வி பொருளாதாரம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தமிழக மக்களா தமிழக பிரஜையா நம்ம பாத்துக்கணும். அதுக்கு இவனுங்களை மாதிரி ஆளுங்க சொல்றதை கேட்டுட்டு தயவு செஞ்சு தாவேக்கால இருக்கவங்க உங்களோட அரசியல் வாழ்க்கையை மட்டும் கிடையாது, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சிதைச்சுக்கிறாதீங்க அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறது. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு
இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தாளமிக்க வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.